இப்போது 1ஆந்தேதி அப்படின்னு எடுத்துட்டோமாவே நம்பரில் முதன்மையான நம்பர் 1. அப்போ அந்த 1ஆந்தேதி பிறந்தவங்க எப்பயுமே தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்முடைய சிந்தனை, செயல்திறன், தன்னுடைய நோக்கம் எல்லாமே தனிப்பட்ட முறையில் இருக்கணும் அப்படின்பாங்க. அதே போல் 3 என்ற எண், 3னா நம்ம நவகிரகத்தில் குருவை குறிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறோம். அப்போது இவங்க படித்து ஒரு தலைமை பண்பு, ஒரு பேங்கு, ஒரு குழு தலைவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நம்முடைய ஜோதிட மாணவர், நம்முடைய கருத்தரங்கு குழு துணைத் தலைவர் அவர், நம்ம ஜோதிட ஆதித்யா லோகநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வந்து ஏதோ ஒரு தேதியில் தான் நம்ம பிறந்திருப்போம். எல்லாருமே இங்கே இந்த கர்மாவுக்கு உண்டான கோயில், இந்த இடத்துக்கு இங்கே போங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலுமே ஒவ்வொரு தேதியில் பிறந்தவங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு கோயில் இருக்குது. இது உண்மை. அதாவது இப்போ 1ஆந்தேதியில் பிறந்தாங்கன்னா அந்த 1ஆந்தேதியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் மூலாதாரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அப்போ 30 நாள் வரைக்கும் உள்ள டைம் சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் 1ஆந்தேதியிலிருந்து 10ஆந்தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு மட்டும் இப்போ சொல்கிறாரு. அவருடைய வீடியோ அடுத்தடுத்து வீடியோவே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ 1ஆந்தேதியிலிருந்து 10ஆந்தேதிக்குள்ளே பிறந்தவங்க எந்த கோயிலுக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக பிறந்ததே வந்து ஆங்கில தேதி தான் சாமி. அப்போ லோகநாதன் அவர்களை வருகை நான் நம்ம அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பேச்சை கொஞ்சம் துவங்குங்க, சிறப்பாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனது குருநாதர் திரு பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து எனது குலதெய்வத்தின் ஆசியோடு இந்த 31வது கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள், நம்முடைய நிர்வாகிகள், மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஐயா இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த பிறக்கிற தேதி, அந்த தேதியில் ஒரு விஷயத்தை சார்ந்த விஷயங்களில் அனுபவிக்கிறதுக்காக அந்தந்த தேதியில் பிறந்திருப்பாங்க. அதை சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக அமையணும்னா அந்த தேதியில் பிறந்தவர்கள் எந்த கோயிலில் சென்று வழிபடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டு. அந்த வகையில் இந்த இதில் 1 முதல் 9 கோயிலுக்கு உண்டான இதில் வீடியோ லாங்காக போகணுன்றதுக்காக 1லேருந்து 9 தேதி வரைக்கும் பிறந்த ஆங்கில தேதி எடுத்துக்கிறோம். நம்ம அந்த தேதியில் பிறந்தவங்க எந்த வகையான கோயிலுக்கு சென்று வழிபட்டால், எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்க முடியும், தங்களை சார்ந்த விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொள்ள இயலும் என்று ஒரு சின்ன புரிதலோடு ஒரு சில விளக்கங்களோடு சொல்கிறேன். இப்போது 1ஆந்தேதி அப்படின்னு எடுத்துட்டோமாவே நம்பரில் முதன்மையான நம்பர் 1. அப்போ அந்த 1ஆந்தேதி பிறந்தவங்க எப்பயுமே தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்முடைய சிந்தனை, செயல்திறன், தன்னுடைய நோக்கம் எல்லாமே தனிப்பட்ட முறையில் இருக்கணும் அப்படின்பாங்க. அப்போது இவங்க இந்த 1ஆந்தேதியில் பிறந்தவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னோட 10 நண்பர்களை வச்சுருந்தாலும், நீ தான் என்னுடைய உயிர் தோழன்னு சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, தனக்கான அங்கீகாரத்தையோ தன்னோட இடத்தையோ அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கட்டாயம் இந்த 1ஆந்தேதியில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அப்படி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த 1ஆந்தேதியில் பிறந்தவங்க கட்டாயம் அந்த சூரியன், நவகிரகங்களில் நம்ம முதன்மை கிரகமாக கொடுக்க வேண்டியது சூரியன். அப்போ அந்த சூரியனோட காரகத்துவம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும் அந்த 1ன்ற தேதியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ அந்த சூரியனாவே தலைமையாக இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும், நம்மளை ஜெயிக்க யாரும் இருக்கக்கூடாது என்கின்ற காரத்துவம் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த 1ஆந்தேதியில் பிறந்தவங்கள் சூரியனோட காரத்துவமாக தந்தை சார்ந்த விஷயங்களோ, இல்லை நம்முடைய ஒரு தலைமை பொறுப்போ, இல்லை அரசாங்கம் சார்ந்த விஷயங்களோ தடைபடக்கூடியும். அப்படின்னா அந்த 1ஆந்தேதி பிறந்தவங்க எங்கே வழிபடணும் அப்படின்னா, நம்ம முன்னமே சொல்லிட்டோம் 1ஆந்தேதியில் பிறந்தவங்க தனித்துவமாக தெரிவாங்க அப்படின்னு. அப்போது தமிழ்நாட்டில் நான் தேர்ந்தெடுத்தது ஒரு விளக்கத்தோடு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1000 கோயில்கள் இருந்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். சரியா? அப்போ இந்த 1ஆந்தேதி பிறந்தவங்க தஞ்சை பெரிய கோயிலை வழிபடும்போது அவங்க வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றி பெறுவாங்க, மாற்றமே இல்லை. ஏன்னா இத்தனாயிரம் கோயில்கள் இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோயில். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலே தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு கோயில். அப்போ அந்த 1ஆந்தேதியில் பிறந்தவங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால்
தஞ்சை பெரிய கோயில் சென்று இது எப்போ வணங்கலாம் அப்படின்னா, தாங்கள் பிறந்த தேதியில் அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்ல அந்த சூரிய ஹோரையிலோ வழிபடும்போது அந்த தெய்வத்தை வழிபடும்போது கட்டாயம் வெற்றி பெறலாம். அதே போல் 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 2ஆம் தேதி 2 அப்படின்னாவே சந்திரன், நம்ம கிரகங்களில் சந்திரன் அப்படின்னாவே இலகிய மகம் கொண்டவர்கள். அப்போ இந்த சந்திரன் 2ஆம் தேதியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஆச்சு நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்ற செயல்பட முடியும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு கோழையாக இருக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக தான் இருப்பார். ஏன்னா சந்திரன் என்றால் நம்ம கிரகக்காரத்துறையில் தாய்க்கு கொடுக்குறோம். அப்போ தாய் என்பவர் இலகிய மனம் கொண்டவர்கள். அதே போல் இவர்கள் உணவுக்கு நம்ம 2 என்ற எண்ணு உணவு பிரியர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அன்பு அமைதியை விரும்பக்கூடியவர்களாக உள்ள வாய்ப்பு. அப்போ இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தங்களுக்கு ஒரு மன அமைதியோ உணவு சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனைகளோ இல்லை தாயால் ஏற்படக்கூடிய அன்பு கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இயற்கை அப்படின்னா அந்த சந்திரனோட காரகத்துவம் நாம் நீராக கொடுக்கறனால நாம் சொல்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா பவானி கூடுதுறை. அந்த பார்த்திங்கன்னா அந்த பவானி ஆறும் காவிரி ஆறும் சேரக்கூடிய அந்த அழகான இடத்துல அந்த பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கும். அப்போ இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அந்த சங்கமேஸ்வரர் கோயில் 2ஆம் எண் சந்திரன் சொல்லிட்டா அது அம்மனை குறிக்கக்கூடியது. அதனால் அந்த வேதநாயகி அம்மனை வழிபடும்போது மிக சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு. அதே போல் 3 என்ற எண், 3னா நம்ம நவகிரகத்தில் குருவை குறிக்கக்கூடிய தெய்வமாக குறிக்கிறோம். அப்போது இவங்க படித்து ஒரு தலைமை பண்பு, ஒரு பேங்கு, ஒரு குழு தலைவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அப்போது இவர்கள் அந்த சார்ந்த விஷயங்களில் படித்து கரெக்டான ஒரு ஒரு மேனேஜர், பேங்க் மேனேஜரோ இப்போ ஒரு ஆசிரியரோ அதை சார்ந்த விஷயங்கள். இப்போது அந்த 3ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு அந்த குருவோட நமக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இத்தனை ஈஸ்வரன்கள் சன்னதிகள் இருந்தாலும் குரு நவகிரகங்களில் மதிப்பும் மரியாதையும் ஒழுக்கத்திற்கு அன்பு பண்பிற்கு நிகரானவர் குருன்னு எதிர்க்கிறோம். அப்போது அந்த சிவாலயங்களில் மிக முக்கியமானது. அதே போல் இருக்கிற இனிப்பு சுவைகளிலேயே முதன்மையான சுவை உண்மையான சுவை. குரு என்பவர் உண்மையானவர், அன்பானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இத்தனை இனிப்பு சுவை இருந்தாலும் ஒரிஜினலான இனிப்பு தேனுக்குரியது. அப்போது நாம் தேர்ந்தெடுக்கிற கோயில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல பிறந்த பட்டீஸ்வரம் தேன்புரீஸ்வரர். அதனால் அந்த கோயிலை தேர்ந்தெடுத்து அந்த 3ஆம் எண்ணுக்குரியவர்கள் அந்த பட்டீஸ்வரன் ஊரில் தேன்புரீஸ்வரர் ஆலயத்தை கும்பிடும்போது கட்டாயம் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். அதே போல் 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 4 என்றாலே ராகு. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேச்சு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ அவங்கக்கிட்ட ஒரு சைக்கிள் ஓட்ட கொடுத்தாவே வளைஞ்சு நெளிஞ்சு ஓடக்கூடிய சுபாவம், நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஒரு காரகத்துவம். அப்போது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு 4ஆம் எண்ணுக்கு குறிக்கிறோம் நம்ம கிரக காரகத்துவத்தில். அப்போது இவங்க என்ன பண்ணலான்னா, இந்த அம்மனோட பாம்பு வடிவில் உள்ள உக்கிரமான பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்காளம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழங்கும்போது இவர்கள் அந்த அவர்களுடைய இந்த இனிமையான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போது அந்த விஷயத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வடபத்ரகாளியம்மன், அங்கே நிசும்ப சூதனின்னு ஒரு தெய்வம். அது எப்படின்னா, இது எல்லாமே ஒரு இதிகாசத்தில் இந்தந்த பாயிண்ட்டுக்கு இது வரும்போது நம்ம அந்த கோயிலை தேர்ந்தெடுக்கிறோம். அதெல்லாம் எப்படின்னு பேச போனால் அது ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்காக இப்போ இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க தஞ்சாவூரில் வடபத்ரகாளியம்மன்ற நிசும்ப சூதனின்ற தெய்வத்தை வணங்கும்போது சிறப்பான ஒரு பலனை அனுபவிக்க முடியும். அதே போல் அடுத்து 5ஆம் தேதி, 5 என்றாலே நம்ம ஜோதிட காரகத்துவத்தில் புதன் எடுத்துக்கிறோம். புதன்னாவே புத்திசாலி. இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய 6ஆம் அறிவை விட்டு 7ஆம் அறிவு வரைக்கும் சிந்திப்பாங்க. இப்போ இது இப்படி தான் அடிக்கணும்னா ஏன் இதை இப்படி அடிக்கக்கூடாது அப்படின்ற யோசிக்கக்கூடிய பக்குவங்கள் உள்ளவங்கள் 5ஆம் தேதியில் பிறந்தக்கூடியவர்கள். சரி, அப்போது இப்போ இந்த 5ஆம் தேதியில் பிறந்தக்கூடியவர்கள் வந்து 5னாவே புதன். அப்போது இவங்க என்ன பண்ணோன்னா, ஐக்கிரீவர் வழிபாடு பண்ணலாம், சிறப்பான ஐக்கிரீவர் வழிபாடு பண்ணலாம். அப்போது இதுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூருக்கு பக்கத்தில் திருவகீந்திரபுரம் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அது இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கிற ஐகிரியரே வழிபடலாம். சரி, 6ஆம் இடம் 6 அப்படின்னா சுக்கிரன். நம்ம இதில்
சுக்கிரன்ற கிரகத்தை கொடுக்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யாரெல்லாம் 6ஆம் தேதியில் பிறந்தவங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முகமே ஒரு பிரகாசமாக, அவங்க பார்த்தாவே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரக்கூடும். ஏன்னா அது சுக்கிரனோட காரகத்துவம் போது அவங்க 6ஆம் தேதியில் பிறந்தவங்கெல்லாம் எது நீட்டாக இருக்குதோ இல்லையோ அவங்க வீட்டு படுக்கை அறையை நீட்டாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரியா? அந்த சுக்கிரத்தோட காரகத்துவம் அதில் வந்துடுது. அப்போது இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவங்க அந்த சுக்கிரனா வீடு எடுத்துக்கலாம், வண்டி எடுத்துக்கலாம், அதை சார்ந்த விஷயங்களை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க மற்றவங்களை விட மேக்கப் அதிகமாக போட்டுக்கொள்வார்கள். அப்படின்னு ஆடை அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ இதை சார்ந்த விஷயங்கள், அப்போ அந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா திருக்கோளூர் பக்கத்தில் வைத்தியமாநிதி பெருமான் அப்படின்னு ஒரு கோயில், அங்கே வழிபடும்போது அதற்கான சிறப்பான பலனை பெற முடியும். சரி, ரைட்டு. அடுத்து 7 என்ற எண் கேது பகவானுக்கு சொந்தமானது. அந்த கேது பகவான் அப்படின்னாவே 1000 விஷயங்களை உள்ளடக்கி இருந்தாலும், 1000 விஷயங்கள் நாணமாக பெற்றிருந்தாலும் தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள். சரி, அப்போ அந்த 7 அப்படின்ற 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் ஒரு கடமைக்காக செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது திருமணம் செய்த பிறகு தன்னுடைய குழந்தைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைவுக்காகவும் வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த 7ஆம் தேதியில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க பிறந்துட்டாங்கன்னா, அந்த கேது என்றாலே ஒரு ரகசியம் நிறைந்த இடம். அப்போ அந்த 7ஆம் இடம் என்பது ஒரு ரகசியம் நிறைந்த இடமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கேதுவோட காரகத்துவம், இப்போது தமிழ்நாட்டிலேயே ரகசியம் நிறைந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிதம்பர நடராஜ பெருமானை வணங்கும் போது தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதே போல் 8னா நம்ம சனிக்கு முக்கியத்துவம். அப்போ 8னாவே சனி பகவான் என்பவை மெதுவாக செல்லக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த நம்ம ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அது நம்மளால் முடியலனா, இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்து பாருங்கள், கட்டாயம் 1ஆம் தேதி பிறந்தவனை தட்டி எறிவான். இதில் மாற்றமே இல்லை. ஏன்னா சனி பகவான் 3 ரவுண்டு வராருன்னா ஒரு விதத்தில் முதல் ரவுண்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆடுறாடுவார். 2ஆவது ரவுண்டில் அப்படியே பக்கத்தை படுத்தி அந்த 1ஆம் நம்பருக்காரனை பயமுறுத்தார், வேணுடா நம்மளை கொஞ்சம் அப்படியே இது ஒன்று பக்கம். 3ஆவது ரவுண்டு வரப்போ நம்மளையே தட்டி எறிஞ்சிருவோம். அப்போ இந்த 1ஆம் நம்பருக்காரன் யாராவது நமக்கு எதிரியாக இருந்தானா நம்மளால் வீழ்த்த முடியல. ஏன்னா நம்ம 3ஆம் தேதியில் பிறந்துவிட்டோம், நம்ம அமைதி சுபாவமாக ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் அவனை அட்டாக் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா, எவனாவது 8ஆம் நம்பருக்காரனை நண்பனாக்கி அவன் மூக்கை சொரிஞ்சு விடுங்க. அந்த 1ஆம் நம்பருக்காரனை ஃபஸ்ட் ரவுண்ட் இல்லைனாலும் சரி, 2ஆவது ரவுண்டில் சரி, 3ஆவது ரவுண்டில் அந்த 1ஆம் நம்பருக்காரனை தட்டி எறிஞ்சிருவான். இதில் மாற்றமே இல்லை. சரியா? அப்போது இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் கரெக்டான விஷயங்களை அடைய முடியலன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமாளை வணங்கினா கட்டாயம் வெற்றி அடையலாம். அதே போல் 9ஆம் நம்பர் பிறந்தவங்க, 9 என்றால் நம்ம செவ்வாயின்ற கிரககாரத்துவம் கொடுக்குறோம். செவ்வாயினாவே ஆளுமை மிக்கவன், அதிகாரத்துவம் மிக்க. ஒரு அடிச்சாண்டா, அடித்தோடனே அவன் ஆள் காலி ஆகிட்டான்டா அப்படின்ற காரகத்தில் பிறந்தவன்லாம், அந்த 9ஆம் நம்பரில் பிறந்தவன்லாம் அடித்தானா ஒரு அடித்தாலும் இடி மாதிரி இறங்குதுன்னு பார்த்தீங்களா? அப்போது அந்த செவ்வாயோட காரகத்தில் பிறந்த 9ஆம் நம்பர்லாம் அவங்களாம் இராணுவம் படிக்கிற வயசுலேயே அந்த NCC இதுலாம் ஆர்வமாக இருக்கிறாங்க, இந்த காவலில் ஆர்வமாக இருக்கிறாங்க, இந்த எல்லை பாதுகாப்படையில் ஆர்வம்னா செவ்வாயோட ஆதிக்கம் அந்த 9ஆம் நம்பரில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க. அந்த 9ஆம் நம்பரில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையும் அப்படின்னா முருகப்பெருமான் தன்னுடைய தாய்கிட்ட வேல் வாங்கி அந்த அரக்கனை வதம் செய்து வெற்றி பெற்ற அந்த சிங்கார வேலனை வழிபடும்போது அந்த 9ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து இனி அடுத்தடுத்து நமது பாக்கியுள்ள 21 தேதிகளுக்கும் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நமது பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு மற்றும் அகோரி அஸ்ட்ரோ டிவியில் இந்த ஒளிபரப்பாகும். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னை மேலும் மேலும் ஒவ்வொரு முறையும் மேடையேற்றி அழகு பார்த்திருக்கும் என்னோட குருநாதர் பரணி பாரதி அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.